இன்றைக்கி எபிசோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. விஜயா யோகா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிந்தாமணி ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. மாஸ்டர் பேசாமல் உங்களோட ஃபோட்டோவே யோகா கிளாஸோட நோட்டீஸில் போட்டு கொடுத்தா என்ன, இன்னும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு நம்ம விஜயாவும் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு யோகா ட்ரெஸ்ஸை நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அதில் ஃபோட்டோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் நம்ம விஜயாவும் யோகா ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அண்ணாமலை முன்னாடி நிற்கிறாங்க. அவர் ஒரே ஷாக்காகி அடுத்து என்ன பிரச்சனையை இழுத்துட்டு வர போகிறா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க டைம்லேயே கரெக்டாக ஸ்ருதியும் என்ட்ரி கொடுத்துட்றா. ஸ்ருதிக்கிட்ட சொல்லி என்னை ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடு ஸ்ருதி, நல்லா அழகழகாக போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஸ்ருதியும் சரிங்க ஆண்டி, நீங்கள் போஸ்ட் கொடுங்க, நான் ஃபோட்டோ எடுத்து தரேன் நல்லா அழகா அப்படின்னு சொல்கிறா. நம்ம விஜயாவும் சரி எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸாக கொடுத்துட்ருக்கா. ஸ்ருதியும் ஃபோனை வச்சு ஒவ்வொரு ஆங்கிளாக விஜயா ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. அண்ணாமலையும் என்னடா நடக்குது இங்கே, என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு ஷாக்கோட பார்த்துட்ருக்காரு. விஜயா போஸ்ட் கொடுத்துட்ருக்க டைம்லேயே ரவியும் வந்துடுறாங்க. ரவி பார்த்துட்டு குடுகுடுன்னு அவங்க அப்பா கிட்ட ஓடி போய், அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலையும் உங்கள் அம்மா யோகா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாளாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா முத்துவும் மீனாவும் மனோஜோட கடைக்கு போய் ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. அவன் ஏதோ பணம் 25,000 ஏமாற்றிட்டதா சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க முத்துவும் மீனாவும். உடனே நம்ம ரோகிணியும் மனோஜும் வந்து எதுக்கு இப்படி 2 பேரும் கடைக்குள்ளே நின்று சத்தம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும். முத்து சொல்கிறாரு, இவன் பணம் 25,000 ஏமாற்றிட்டு வந்துட்டானாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மனோஜ் சொல்கிறாங்க, 25,000 தானே நான் கொடுத்துட்றேன், தயவுசெய்து அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு போய் லாக்கரில் இருக்க 25,000 எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு போய் லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா லாக்கரில் காசே இல்லை. வேகம் வந்து ரோகிணி, என்ன லாக்கரில் வச்சுருந்த காசை சுத்தமாக காணோம், எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மனோஜ் சொல்கிற, பணத்தை காணோமா, நேற்று வரைக்கும் லாக்கரில் தானே இருந்துச்சு, நேற்று இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க நம்ம போன பிறகு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க மேலே பழி போடுறாங்க. அந்த 2 பேரும் மேடம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நாங்கள் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு கெஞ்சுறாங்க. அவங்க கெஞ்சிட்ருக்க நம்ம ரோகிணி அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இன்னும் 1 வாரத்தில் அந்த மொத்த பணத்தையும் கொண்டு வந்து நீங்கள் தந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முத்து மனோஜ் கிட்ட கேட்டுட்ருக்காரு, என்னடா பணம் கொடுக்கக்கூடாதுன்னு நாடகம் ஆடிட்டுருக்கீங்களா 2 பேரும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ரோகிணி, முத்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மனோஜ் ரோகிணி விட இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்லி அவர் ஃபோனில் இருக்க அமௌண்ட்டை அவங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணி விட்டு பிரச்சனையை முடிச்சிடுறாரு.